இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன் பாதிக்கிறது கட்டாயமா இல்லையா? ஓவா இல்லையா? கன்ஃபியூஷனா? பாதிக்கணும். போன் பாதிக்கிற பத்தி என்ன சொல்றீங்க? ஒரு ஆள் சொல்றாரு பிரச்சனை என்ற, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவையானதை மட்டும் பார்க்கலாம். ரைட். சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் பாதிக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாதாரணமா எவ்வளவு நேரம் பாதிக்கலாம் சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாதிக்கலாம்? தெரியுமா? தெரியுமா? பதில் சொல்றீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் மேக்சிமம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் போன் பாதிக்கலாம்? 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆள் ஒரு நாளைக்கு மோர் தென் 25 மினிட்ஸ்க்கு மேல போன் பாதிக்க கூடாது. 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு ஆள். 15 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் ஒரு நாளைக்கு மோர் தென் 45 மினிட்ஸ் 45 நிமிஷத்துக்கு மேல போன் பாதிக்க கூடாது. இது அண்மை கால ஆய்வுகள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஏன் பாதிச்சா என்ன நடக்கும்? போன் பழுதா போயுமா? கண் பழுதா போயிட்டு. ஓகே, அதை விட முக்கியமான பழுதாகிற ஒரு விஷயம் இருக்குது. முதலாவது, ஒரு ஆள் எக்ஸசிவ் போன், அதாவது அளவுக்கு அதிகமான போனை யூஸ் பண்ணினா நடக்கிற முதலாவது பிரச்சனை என்னன்னா, அந்த போன்ல இருந்து வார ஒளி அலைகள், கதிர்வீச்சினால ஒரு ஆள் பாதிக்கப்படுவார். இதான் முதலாவது. நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா முதலாவது பாதிப்பு இதான் இருக்கும். இரண்டாவது முக்கியமான பாதிப்பு என்னென்றால், அந்த நபர், அந்த குறிப்பிட்ட யார் போனை பாதிக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பிரைன், மூளை ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். சரியா? மூளை ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். சீரி ஸ்டக் ஆகுமே, போன் ஸ்டக் ஆகிற மாதிரி மூளை ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். இது விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது. மூணாவது என்ன நடக்குது? மூளையில மூணு விஷயங்கள் குறைந்து போகும் மனுஷனுக்கு. முதலாவது விஷயம், அவனுடைய ஞாபக சக்தி குறைந்து போகும். இரண்டாவது விஷயம், அவனுடைய அட்டென்ஷன் அண்ட் கன்சன்ட்ரேஷன் குறைந்து போகும். அதாவது அவதானமும் கவனிக்கிற திறனும் குறைந்து போகும். ஏன்? நீங்க டிக்டாக்ல பாக்குறீங்க, எப்படி பாக்குறேன்? இப்படி 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 கடந்து பாப்பீங்க. ஷார்ட்ஸ் பாக்குற நேரம் அப்படிதான் பாப்பீங்க. ரைட்? அட்டென்ஷன் கன்சன்ட்ரேஷன் இருக்குமா? இருக்காது. மூணாவது என்ன நடக்கும்? மூணாவது விளைவு, ஒரு ஆள்கிட்ட பேஷன்ஸ் இல்லாம போயிட்டு. பேஷன்ஸ் பொறுமை இல்லாம போயிட்டு. ஒரு ஆளுக்கு பொறுமை சொல்லுவோம் சார், அவதி என்று சொல்லுவோமே. ஒரு இடத்துல உட்கார இல்லாது, டென்ஷன், இந்த கலவலையில் இருப்பார் ஆளு. பேஷன்ஸ் இல்லாம போயிடும், பொறுமை இல்லாம போயிடும். நீங்க சும்மா யோசிங்க, ஒரு படிக்கிற மாணவருக்கு பொறுமை இல்லாமல் போனால், அவதானமும் ரைட் கன்சன்ட்ரேஷன் இல்லாமல் போனால், ஞாபக சக்தி குறைந்து போனால், அவர் படிக்கிறதுல என்ன கிடைக்கும்? அவருக்கு அவர் படிக்கிறது என்ன நடக்கும்? ஒரு பிரயோசனம் இல்லாமல் போகும். ஒரு பிரயோசனம் இல்லாமல் போகும். ரைட்? ஓகே, இப்ப இது எத்தனாவது விளைவு? முதலாவது இந்த கதிர் தாக்கம், இரண்டாவது மூளை ஸ்ட்ரக் ஆகும், மூணாவது இந்த பாதிப்புகள் ஏற்படும். நாலாவது விஷயம், இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்குது, ஒரு ஆள் அதுக்கு எடிக்ட் ஆகுவார். எடிக்ஷன், அதாவது அடிமையாகுதல் என்ற நிலைக்கு போவார். போனுக்கு ஒரு ஆள் அடிமையாகுதா? கண்டிக்கிறீங்களா? போனுக்கு அடிமையாகுவார் ஒரு ஆள். ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் போனுக்கு அடிமையாகுவார். ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன ஒரு ஆள் எப்படி இருப்பார்? நாங்க அதை பத்தி பேசுவோமே, ட்ரக்ஸை பத்தி பேசுவோம். ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆன ஒரு ஆள் எப்படி இருப்பார்? அவருடைய மூளை, அவருடைய சிந்தனைகள் ஒழுங்கா இருக்காது. சரி, அவரோட கன்சன்ட்ரேஷன் ஒழுங்கா இருக்காது. அவருக்கு செய்யற எதுலையுமே ஆர்வம் இருக்காது. ரைட்? ட்ரக்ஸ்ல அடிக்ட் ஆன ஒருத்தருக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குதோ அதே அறிகுறிகள் இருக்கும் ஒரு ஆள் போனுக்கு அடிக்ட் ஆன. ரைட்? அவரோட பர்சனல் ஹைஜீன் இல்லாம போயிட்டு. பர்சனல் ஹைஜீன் என்ன? அவரே கவனிச்சு கொள்றது. டைமுக்கு சாப்பிட மாட்டார், டைமுக்கு தொல்ல மாட்டார், டைமுக்கு படிக்க மாட்டார், உமா அப்பா சொல்றது அவரோட காதல விழாது. ரைட்? டைமுக்கு தூங்க மாட்டார், இரவெல்லாம் முடிச்சு கொண்டிருப்பார்.
அப்ப ஸ்லீப்பிங் டிசார்டர் ஆகிடும். தூக்க குறைபாடு என்றது ஒரு நோய். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு அன்னளவாக 5 to 8 hours கண்டிப்பா தூங்கணும். போன் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணினா ஒரு ஆளுக்கு தூங்க இயலாது. சாதாரணமா பப்ஜியோ இல்லாட்டி ஃப்ரீ ஃபயரோ விளையாட்டு போயிட்டு பாருங்க, எத்தனை அவர் நைட்ல தூங்குவாருன்னு சொல்லிட்டு 3-4 மணி நேரம் கட்டி முடிச்சு கொண்டிருப்பார். நேத்து ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு வரீங்களா, அந்த போய்க்கு 17 வயசு, அவர் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் போனுக்கு அடிக்டட், 15 hours. அவர் இப்ப சைக்காட்ரிக் மெடிகேஷன் எடுக்கிறார். சைக்காட்ரிக் மெடிகேஷன் ஏனென்றா அவர் அக்ரெசிவா மாறிட்டார். அளவுக்கு அதிகமா போனை யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகி போன பேரண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற நேரம் உமாவோட சண்டை பிடிக்கிறது, கையில கிடைக்கிறத கீழே போட்டு உடைக்கிறது, பயம் காட்டுறது, எல்லாருடையும் சண்டைக்கு போறது. என்ன செய்யறது? இப்ப சைக்காட்ரிஸ்ட்க்கு கொண்டு போயிட்டாச்சு, மருந்து குடிச்சாச்சு, இப்ப மெடிசின் லீக்கிறார். சம்டைம் அக்ரெசிவ்னஸ் கூடினா அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும், அப்படின்னா கரண்ட் பிடிக்க வேண்டி வரும். அப்ப சம்டைம் அவரை அங்கொடையில அட்மிட் பண்ற ஒரு சிச்சுவேஷனும் நடக்கலாம். சரியா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஓலோவல் படிச்சு முடிச்சு சில நேரம் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல உள்ள நல்லா ஓலோவல் படிச்சுன்னு சொல்லி போன் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நான் இதெல்லாம் உங்க உமா அவர்கிட்ட பேசிக்கொண்டேன். சரியா? உள்ள ஓலோவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பார், 6A 3B எடுத்திருப்பார், இல்லாட்டி 7A 2B எடுத்திருப்பார். நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏலோவல் ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டா 2CS 3C 2S all fail. என்னன்னு சொல்லி ஹிஸ்டரியை யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் போனுக்கு இல்லாட்டி கேமுக்கு எடிக்ட் ஆயிருப்பார். ஒன்று பப்ஜி விளையாடுற, ஃப்ரீ ஃபயர் விளையாடுற, தன்னுடைய டார்கெட் மறந்து போயிடுச்சு ஒரு ஆளுக்கு. தன்னுடைய டார்கெட் என்னன்னு மறந்து போயிடுச்சு ஒரு ஆளுக்கு. இல்லையா? சொல்றது விளையாட சொல்றது. போன் எக்ஸசிவா யூஸ் பண்ற நேரம் ஒரு ஆள் சைக்காலஜிக்கலி வீக் ஆகுவார், உள ரீதியாக பாதிக்கப்படுவார். ரெண்டாவது என்ன நடக்கும்? அவருடைய எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம போயிடும். போன் யூஸ் பண்றது தேவைக்கு பயன்படுத்தலாம், அதாவது அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்க சும்மா யோசிங்களே, கையில போன் எடுத்தா நீங்க எப்பயாவது வைத்து அறிவுபூர்வமான விஷயமா பாக்குறேன், வைத்து என்சைக்ளோபீடியாவை வைத்து சர்ச் பண்ணி அதில் இருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை